அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நாம் இந்த வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், வலிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது நினில் இவ்வாறு சொல்லுகின்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தால், அலா அறிந்து கொள்ளுங்கள். அதாவது உதாரணமாக ஒரு சார் என்ன செய்யறாரு, ஸ்கூல்ல பாடம் நடத்திட்டு இருக்காரு. பல கொஸ்டின்கள் சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது இப்படி சொல்வாரு, இந்த ஒரு கொஸ்டின் வரும் பொழுது, தம்பி இந்த கொஸ்டின் வருதுப்பா, இது தெளிவா படிச்சுக்கோ, இது எக்ஸாமுக்கு வரும், இப்படி கொஞ்சம் எல்லாத்தையும் கவனிக்க வச்சு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதே போன்று அல்லாஹ் சொல்லுகின்றான், பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ் அலா என்கின்ற வார்த்தை என்பதற்கு அர்த்தம் அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள். இன்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய அவுலியாக்கள், இறைநேசர்கள் என்பவர்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் மீது எந்த ஒரு பயமும் இல்லை, அவர்களுக்கு எவ்வித கவலையும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் மீது இறையச்சம் கொண்டிருப்பார்கள், அவர்கள்தான் அவுலியாக்கள் என்பதாக இதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கின்றோம். ஆக தன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் ஒரு கஷ்டம் இருந்தாலும் கூட, அந்த கஷ்டத்தில் கூட அல்லாஹ் நினைப்பார்கள். துன்பம் வந்தாலும் கூட அல்லாஹ் நினைப்பார்கள். தன்னுடைய பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் நினைவு கூறுவார்கள். மற்றவர்களுடைய பிரச்சனை தன்னிடத்தில் வந்தாலும் அதை அல்லாஹ்விடத்தில் நினைவு கூறுவார்கள். ஆக மொத்தம் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் விட்டு ஒப்படைப்பவர்கள் வலிமார்கள். அவர்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, என்னுடைய பிரச்சனை இறைவன் பார்த்துக் கொள்வான். உலகில் அவர்கள் எல்லாம், உலகில் வாழ்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், இவ்வுலகத்தில் இந்த பாவமான உலகில் பாவத்தை எல்லாம் தவிர்ந்து அல்லாஹ் நன்மையை மட்டும் தேடி சுவனத்தை ஆதரவு வைத்து வாழ்பவர்கள் வலிமார்கள். வலிமார் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எப்படி சொல்றாங்க, சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு பஸார் கிதாபுல பதிவு செய்யப்படுது. சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, வலிமார்கள் என்றால் யார், அவங்க எப்படி இருப்பார்கள், அவருடைய தன்மைகள் எல்லாம் என்ன? உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய வலிமார்கள் யார் என்றால், அவர்களை பார்த்தவுடன் அல்லாஹ்வினுடைய சிந்தனை வரும். உலகில் எந்த ஒரு மனிதன் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய சிந்தனை மட்டும் வருகிறதோ, அவர்கள்தான் வலிமார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்பதாக பஸார் என்கிற கிதாபுல பதிவு செய்யறாங்க. ஆக இனி வரும் காலங்களில் நம் வலிமார்களுடைய தொடர்பை அதிகமாக இணக்கமாகிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.